ஹாய் வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான கருவாடு குழம்பு தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம சேனலை பார்க்குறதா தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கருவாடு குழம்பு செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்துருச்சு. இப்போ கடுகு வந்து சேர்த்து பொரிய விட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாங்க. வெந்தயம் பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு கூடவே ஒரு முழு பூண்டும் உரிச்சு வச்சுருக்கேன். இப்போ அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கிக்கலாங்க. பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இந்த வெங்காயம் கருவேப்பிலை பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தக்காளி வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து நான் மொச்சை வந்து ஊற வச்சுருந்தேங்க. இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம். மொச்சை பயிறு சேர்த்துட்டு காய் வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போது கருவாடு குழம்புக்கு வந்து நம்ம எல்லா காயும் சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து கத்திரிக்காய், முள்ளங்கி, உருளைக்கிழங்கு அப்புறம் முருங்கைக்காய் சேர்த்துருக்கேங்க. சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு குழம்பு மிளகாத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சின்ன டேபிள் ஸ்பூனுங்கிறதுனால 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவை வதக்கி விட்டுக்கலாம். இந்த காய் மசாலா எல்லாம் இந்த எண்ணெயிலேயே பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு கலந்து விட்டுருக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாங்க. இதை வந்து நல்லா கொதிக்கட்டும். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா காய் வந்து வேகாது. தண்ணி நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் சட்டுன்னு உறிஞ்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ காய் வந்து நல்லா 3/4 வாசி அளவுக்கு வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து கரைச்சி வச்சுருந்தேன். இப்போ அந்த புளி தண்ணியை வந்து ஊற்றிக்கலாங்க. ஊற்றி கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு நம்ம மறுபடிக்கும் தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அந்த புளி தண்ணியோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்கும் இந்த கால்வாசி காய் வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்குங்க. அதுக்கப்புறமா மறுபடிக்கும் தட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கருவாடு வந்து சுடு தண்ணியில் போட்டு நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கேங்க. இப்போ கருவாடு வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து மத்தி கருவாடு வந்து எடுத்துருக்கேங்க. கருவாடை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நம்ம மறுபடிக்கும் தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாங்க. இது ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வந்து வெந்தால் போதும். கருவாடு வந்து நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுத்துருக்கிறதுனால இப்போயே சாஃப்டாக இருக்குது. 4 நிமிஷம் கொதிச்சிச்சுன்னா சூப்பரான நம்மளோட கருவாடு குழம்பு வந்து ரெடி ஆகிடும். இப்போ ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றும்போது கருவாடு குழம்பு வந்து செய்வோம்ல, இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், கருவாடு எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. ரொம்பவே சூப்பரான கருவாடு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். மறக்காமல் இதை களி சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். ஈவன் தோசைக்கு இட்லிக்கு கூட சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.